Welcome to Tron Z. Okay. Fine, friends. Again, in the Tron Z என்றது international crowdfunding platform built on Tron blockchain. இது வந்து நம்ம மார்க்கெட்ல நிறைய இன்டர்நேஷனல் க்ரௌட் ஃபண்டிங் பத்தி கேள்விப்பட்டு இருக்கோம். நிறைய கம்பெனிஸ் இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா ட்ரான்ஸி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. இது வந்து உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்ல வித் த தேங்க்ஸ் கிவிங் கிரிப்டோ கரன்சி மாடல்ல வந்திருக்காங்க. இந்த தேங்க்ஸ் கிவிங் கிரிப்டோ கரன்சி மாடல்ன்றது இந்த இதுவரை எந்த ஒரு கம்பெனி இது வரைக்கும் வந்தது கிடையாது. தேர் ஆல் ஒன்லி டூயிங் த க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்களோட ஓன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. பிளஸ் வந்து இவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சி இருக்கு. அதனால இது வந்து மற்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நீங்க பார்க்கும்போது இவங்களுக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.tronz.world. இப்போ இங்க ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்னன்னா, the secret of success in business is identifying where the world will go and get there first. நம்ம லைஃப்ல வந்து நம்ம சக்சஸ் எப்படி அடையணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன பிசினஸ் ஓடிட்டு இருக்கு மார்க்கெட்ல அண்ட் அகைன் இன் ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுது அதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம எடுத்து பண்ணோம்னா மிகப்பெரிய லெவலில் நம்ம கனவு எல்லாமே நினைவாக்கலாம். ஆனா 190% ஆஃப் தி மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளோட ஃபாதர் என்ன பண்ணாங்களோ, அவங்களோட ஃபாதர் என்ன பண்ணாங்களோ, அதேதான் பிசினஸ், அதேதான் ஜாப்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுதான் எடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது. 2 வேளை சாப்பாடு குறை இருக்காது, அது போயிட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளோட கனவு நனவாக்கணும்னா அந்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதே செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காதுங்க. போக போக நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதுதான் அவங்க நம்ம காலத்துக்கு தகுந்த வந்து அப்கிரேட் பண்ணிக்கலன்னா நம்ம அவுடேட்டட் ஆயிடுவோம். நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸே எக்ஸாம்பிள் இருக்கு. நோக்கியா மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க அப்கிரேட் பண்ணாம இருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு மார்க்கெட்ல காணாம போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாங்க பேச போறது வந்து இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி அண்ட் நாளைக்கு வர வேண்டிய இண்டஸ்ட்ரி பத்தி தான் நாங்க பேச போறோம். ஓகேங்களா? ஃபைன். இதுல வந்து 3 ரீசன்ஸ் இருக்குங்க. why Tronzy is the best smart contract platform in the world, why we are very uniqueன்றது. ஏன்னா நிறைய கம்பெனி பிளாட்ஃபார்ம் இருக்கு. ட்ரான்னு சொன்னாலே எனக்கு தெரியும் நான் அது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 3 ரீசன்ஸ் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரான்ஸின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு நம்ம ட்ரான் நெட்வொர்க்கை பண்ணணும்? ட்ரான்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கிரிப்டோ கரன்சிங்க. கிரிப்டோ கரன்சி பத்தி சொல்லணும்னா நிறைய இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாம் எஜுகேட் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் அது ஒருத்தர் 2 பேருக்கு இது புரியலன்னா கூட ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போறேன். கொஞ்சம் அதை பத்தி நம்ம பேசிட்டு அடுத்த நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஃபியூச்சர் கரன்சிங்க. இப்போ கரன்சி பத்தி பேசணும்னா நம்ம அந்த காலத்துலேருந்து ஒரு காலத்துல வந்து பண்டு மாற்றம் என்ற ஒரு விதத்தில் நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆதிவாசி காலத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, அப்போ கரன்சி கிடையாதுங்க. நம்ம ஒரு பொருள் கொடுத்தா அவங்க ஒரு பொருள் கொடுப்பாங்க. நான் ஒரு ஆடு கொடுத்தேன்னா அவங்க வந்து ஒரு மூட்டை அரிசி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் அப்படியே கொஞ்சம் அறிவாளிங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜாங்க காலங்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த காயின் கரன்சி வந்துச்சு. காயின் கரன்சின்றது வந்து இந்த காப்பர் காயினு, இந்த வெள்ளி காயினு, அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றது தங்க காயினு, இந்த மாதிரி எல்லாம் வந்து காயின்ஸ் இங்க வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஓட்ட நாணயம் எல்லாம் இருந்தது இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் கரன்சி வந்தது. பேப்பர் கரன்சி கூட ஏற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கரன்சி வந்தது. பிளாஸ்டிக் கரன்சி, இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்தது. ஆரம்பத்தில் ஒத்துக்கல. எந்த ஒரு கரன்சிக்கும் ஆரம்பத்தில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஈவன் பேப்பர் கரன்சி வரும்போது கூட இன்னைக்கு ரூபாய் நோட்டுங்க இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும்போது எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. ஸ்டார்டிங்ல ரொம்ப அதுக்கு எதிர்ப்பு. ஏன்னா இது வந்து தண்ணி பட்டா நனைஞ்சிடும், அண்ட் அகெயின் ஃபயர் ஆயிடுச்சுன்னா எரிஞ்சிடும், இது எப்படி சேஃப்டியே கிடையாது, இது 5 நிமிஷத்துல எல்லாமே காலி வைக்கலாமே, அந்த மாதிரி எல்லாம் ரூமர் வந்தது. பட் வேற வழியில ஏத்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா உலகம் மாறிட்டாங்க. பிளாஸ்டிக் கரன்சி கூட எதிர்ப்பு இருந்தது, அது கூட ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் வந்தது. இது நிறைய பேர் வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியாதுங்க, இன்டர்நெட்டே இருக்காதாங்க, எல்லாம் இது எப்படிங்க ஓடணும்னாங்க. இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் யூபிஐ ஆப், இப்போ வந்து கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இதெல்லாம் வந்தது இல்லையா. ஆரம்பத்தில் அதெல்லாம் தெரியல. இப்போ அதெல்லாம் ஏற்றிக்கிட்டாங்க. எல்லாம் ஒரு டீ கடையில் கூட இப்போ எனக்கு வந்து கூகுள் பே, போன்பே இருந்தால் பண்ணுங்கன்றாங்க, வாங்கினாங்க இல்லையா.
மாதிரி இப்போ வந்து டிஜிட்டல் கரன்சி ஆயிப்போச்சு. இனி வர வேண்டியது வந்து கிரிப்டோ கரன்சிங்க. கிரிப்டோ கரன்சின்றது வந்து இன்னைக்கு வந்து மக்கள் சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரே வந்துச்சு. இன்னைக்கு வந்து அது மேல நிறைய பேர் வந்து சில பேங்கிங் எல்லாம் வந்து இது மேல பேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு எனக்கு வந்து அது பேன் போட முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வந்திருக்கு. நீங்க அதுக்கு எல்லாம் ப்ரூஃப் இருக்கு. நிறைய நியூஸ் பேப்பர், கூகுள் எல்லாம் வந்துச்சு பாருங்க. ஓகே, கிரிப்டோ கரன்சி எல்லா நாட்டுக்காரங்களும் ஏத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே, இப்போ வந்து இந்த கிரிப்டோ கரன்சின்றது உலகம் முழுக்க ஒரே கரன்சியா இருக்க போகுதுங்க. இத்தனை நாள் நம்ம என்ன கரன்சி நம்ம வச்சுட்டு இருக்கோமோ, நம்ம என்ன ரூபாய் நோட்டுங்க ஆகட்டும், இது என்ன நமக்கு டெபிட் கார்டு வாட் எவர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அந்தந்த நாட்டுக்கு தனித்தனி கரன்சிங்க. இப்போ வெளிநாட்டு காசு நம்ம இந்தியாவில நடக்காது, இந்தியாவோட காசு வந்து வெளிநாட்டில் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா நாங்க போனோம்னா மலேசியால ரிங்கேட்டா மாத்திக்கணும், ரூபாய் நடக்காது. அதை மலேசியால இருந்து நம்ம நண்பர் இங்க இந்தியா வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்தியன் ரூபாயை மாத்திக்கணும், இல்லைன்னா அது செல்லாது. இது மாதிரி அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த இது இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு பவுண்டரி இருக்கும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நீங்க எந்த உலகத்துல எங்கே போனாலும் அதுக்கு அது வேல்யூ இருக்குங்க. அந்த நாட்டில் நீங்க அந்த கிரிப்டோ கரன்சியை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, மற்ற கரன்சி நம்ம இதுவரைமே நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ, என்ன பார்த்துருக்கோமோ, அதுக்கெல்லாம் வந்து டிப்ரிசியேஷன் சொல்ல முடியாது, ஆனா அப்ரிசியேஷன் வேல்யூ கிடையாதுங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு இருக்கிற வேலை இன்னைக்கு இருக்குங்களா? 10 வருஷம் முன்னாடி 10,000 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம். ஒரு நல்ல செட்டிலான ஒரு ஃபேமிலி. 10,000 ரூபாய் வருமானம் இருந்த மாசம். இன்னைக்கு 10,000 ரூபாய் இருந்தா அவங்க மிடில் கிளாஸ் கிடையாது, லோவர் மிடில் கிளாஸ் சொல்லிக்கலாம். ஒரு பாவம் வந்து டெய்லி வேஜஸ் கூலி வேலை செய்யறவங்க பாவம் 10,000 இன்னும் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க. அதே அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அப்போ அந்த ரூபாய்க்கு விலை இல்லாம போயிடுச்சு. முன்ன எல்லாம் வந்து லட்சாதிபதினு சொல்லுவாங்க, இன்னைக்கு லட்சாதிபதி வேல்யூ இருக்கா? இல்ல, ஒரு லட்சத்துக்கு எதுவுமே கிடைக்காது இன்னைக்கு. அப்போ பணத்தோட விலை வந்து குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு, அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. இது வந்து நம்மளோட எந்த கரன்சி எடுத்தாலும் அப்படிதான். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க எவ்வளவு பழசாவோ எவ்வளவு நாள் ஆனாலும் இதுக்கு வந்து அது விலை ஏறிட்டே போகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிட்காயின்ன்றது வந்து ஒரு கரன்சிங்க. அதுதான் வந்து கிரிப்டோ கரன்சியோட ஃபாதர் ஆஃப் கரன்சின்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அதுதான். 2009ல ஆரம்பிச்சாங்க. ஜப்பான்ல இருந்து சதோஷி நாகாமோட்டோன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சாரு. பத்தி ரொம்ப டீப்பா நான் போக மாட்டேன், மேலதான் சொல்லிடுறேன். அது ஆரம்பிக்கும் போது நீங்க இன்னைக்கு கூகுள் போய் பாருங்களேன். 2009ல ஒரு பிட்காயினோட விலை என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கூகுள்ல தெரியும், 5 ரூபாய் இருந்ததுங்க கிட்டத்தட்ட. இந்தியா ருபீஸ் வந்து 5 ரூபாய். இன்னைக்கு எவ்வளோங்க? 8,50,000, 8,5 லட்சம் இன்னைக்கு அதோட விலை. அப்போ அதோட விலை ஏறிட்டே இருக்கா, இல்ல அப்படியே இருக்கா? 5 ரூபாய் தான் இருக்குமா? இல்ல இல்லையா? ஏன்னா அதெல்லாம் லிமிட்டட் இதா இருக்கும், மின்டிங்கா இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட எத்தனை மடங்குங்க ஏறிச்சு? 1,60,000 மடங்குங்க. 8 லட்சம் கணக்கு வச்சால 1,60,000 மடங்கு ஏறி இருக்கு அதோட விலை. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, உலகத்துல 2 பொருள் தான் அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஒன்னு ரியல் எஸ்டேட்டு, ரெண்டாவது கோல்டு. இது ரெண்டுத்துக்குமே எப்பவுமே வந்து அப்ரிசியேஷன் கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதே நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையிலயோ இல்ல நம்ம கோலாலம்பூர்லயோ எங்கேயோ ஒரு நல்ல ஒரு சிட்டில நீங்க ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவுங்க ஆயிருக்கும்? ஒரு 10 வருஷத்துல டபுளா இருக்குமா? 3 மடங்கா இருக்குமா? 5 மடங்கா இருக்குமா? அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய கம்மி. ஓகே, அதே நீங்க ஒரு நகை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமோட விலைங்க என்ன எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய் இருக்கும். இன்னைக்கு வந்து 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருக்கு. அப்போ எவ்வளவு ஆச்சு? டபுள் ஆச்சு. 2.5 மடங்கு தான் ஆச்சு. அதுக்கு மேல ஆகாது இல்லையா? அதே கிரிப்டோ கரன்சியா பாருங்களேன். 5 ரூபாய் இருந்த கிரிப்டோ பிட்காயின் இன்னைக்கு 8,5 லட்சம்னா கிட்டத்தட்ட 1,60,000 70,000 மடங்குங்க. ஒரே ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பல. ஈவன் 2015ல இத்தேரியம் என்ற ஒரு கரன்சி ஆரம்பிச்சிருச்சாங்க. அன்னைக்கு அதோட விலை வந்து 20 ரூபாய்ங்க இந்தியாவோட ருபீஸ். இன்னைக்கு எவ்வளவுங்க? இன்னைக்கு 30,000 ரூபாய்ங்க கிட்டத்தட்ட. எத்தனை 1000 மடங்கு ஆயிடுச்சுங்க. அப்போ லேண்ட்ல போடுறது நல்ல விஷயமா, நகரத்துல போடுறது நல்ல விஷயமா, கிரிப்டோ மேல இன்வெஸ்ட் பண்றது நல்ல விஷயமா? இது 1 2 கிடையாது. நீங்க எந்த கரன்சி எடுத்தாலும் அப்படிதான். அப்போ இது ட்ரான்ன்றது வந்து இது வந்து ஆல்ரெடி டாப் 10ல இருக்காங்க. இவங்க டாப் 10ல இருக்கிற காயின் வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் அக்செப்டட். இதோட பேக்ரவுண்ட் பத்தி பேசணும்னா, இது வந்து ஆல்ரெடி வந்து வாரன் பஃபெட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இஸ் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. அவர் ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது பெஸ்ட் அனலைசரா வெல்த் மேனேஜ்மெண்ட்ல. அவர் அந்த அளவுக்கு அதை பத்தி பேசிட்டு இருப்பாரு.
அவர் வந்து இதுல $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ட்ரான்ல. அது மட்டும் இல்ல, சாம்சங் என்ற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, உலகத்திலே ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கம்பெனி. அவங்களும் இதுல வந்து $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இதுல பேக்ரவுண்ட்ல பேக்கப்ல இருக்காங்கன்னா, இது வந்து சாதாரணமான ஒரு காயின் நினைக்கிறீங்க. இது வந்து இதோட பேஸ் வந்து சிங்கப்பூருங்க. சிங்கப்பூர் உலகத்திலே ஒரு டாப் 10 கண்ட்ரீஸ்ல வரும். அங்க என்ன பண்ணாலும் எல்லாமே பக்காவா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ட்ரானோட விலை வந்து $2 இருக்குங்க. இன்னைக்கு ட்ரானோட விலை. இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் டாக் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, 2021 டிசம்பருக்குள்ள ஒரு ட்ரானோட விலை வந்து மினிமம் $2 ஆகும்ன்றாங்க. இன்னைக்கு ஒரு டாலரோட விலை கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸ் பாத்தீங்கன்னா 75ல இருந்து $80 இருக்குங்க. கிட்டத்தட்ட 150ல இருந்து $200 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு $2 எங்க இருக்கு, $150 எங்க இருக்குங்க. கிட்டத்தட்ட 75ல இருந்து 80 மடங்கு ஒரு வருஷத்துல ஏறும்ன்றாங்க. இது ரியல் எஸ்டேட்ல போட்டா அந்த மாதிரி டபுள் ஆகுறதே பெரிய விஷயம் ஒரு வருஷத்துல. அது இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை, விற்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு மார்க்கெட் இல்லையா. அப்போ விச் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தாங்க. நீங்க எந்த கரன்சி போட்டாலும் சரி, நல்லா ரெக்கக்னைஸ் காயின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷனை பார்க்கலாம். பட் இப்போ ட்ரான் அண்ட் இத்தேரியம், இத்தேரியம்ன்றது ஒன் ஆஃப் தி செகண்ட் லார்ஜஸ்ட்ங்க, 2வது ரேங்க்ல இருக்காங்க. பெரிய காயின் அது நல்ல ஃபியூச்சர் இருக்கு அதுக்கு. பிட்காயின் ஆல்சோ நம்பர் 1ல இருக்காங்க. பட் இவங்களுக்கு என்ன கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து ட்ரான் தான் எடுத்தோம், ஏன் நம்ம இத்தேரியம் எடுக்கல, ஏன் பிட்காயின் எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் சொல்ல போறேன். ட்ரான்ன்றது வந்து இது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 2000 டிரான்சாக்ஷன் பண்ண முடியுங்க. 2000 பேர் இதுல இருந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், விற்கிறது வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு செகண்டுக்கு. இட் மீன்ஸ் ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன், அட்வான்ஸ் வெர்ஷனுங்க, ஹை கெப்பாசிட்டிங்க இதோட இது. அதே மாதிரி இத்தேரியமன் பார்க்கும்போது அவங்க 2வது இடத்துல இருந்தாலே அது கொஞ்சம் பழைய வெர்ஷன், 5 வருஷம் 6 வருஷம் ஆயிப்போச்சு ஆல்ரெடி அது லான்ச் பண்ணி. அப்போ அது வந்து பர் டிரான்சாக்ஷன் ஒரு செகண்டுக்கு வந்து 25 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நிறைய கம்பெனிஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், நிறைய இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா இத்தேரியம்ல தான் ஆரம்பிச்சு இப்போ அதோட கேஸ் ஃபீஸ், அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து ஓவர் டிராஃபிக் ஆனதுனால ஒரு செகண்ட் 25 டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஓவர் ஹை ஃபீஸ், அது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கேட்குது, டாக்ஸ் மாதிரி. அப்ப கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு $10 நீங்க வாங்கணும் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து $50 $60 வந்து டிரான்சாக்ஷன் ஃபீயே போயிட்டு இருக்குங்க. 5 மடங்கு 6 மடங்கு ஈவன் 10 மடங்கு சில தடவை வந்து நம்ம வந்து அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அது யாருக்குமே போகல. அது அப்படி போயிட்டு இருக்கனால அந்த மற்ற கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இத்தேரியம்ல இருந்து ஸ்லோவா மாறி ட்ரானுக்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரானை பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேப் யூசர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. இதுல வந்து இத்தேரியம்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் டேப் யூசர்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி லோ கேஸ் ஃபீஸ், இதை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ட்ரான் வந்து 2000 டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால இதுக்கு டிராஃபிக்கே வராதுங்க. அவ்வளோ எத்தனை பேர் வேணா எவ்வளோ வேணா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால அதுக்கு வந்து கேஸ் ஃபீஸ்ன்றது ரொம்ப 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 கம்மி, மிக கம்மி. இத்தேரியம்க்கு வந்து ஹை கேஸ் ஃபீஸுங்க. ஓகே, அதே மாதிரி ட்ரான் வந்து ஹை ஸ்கேலபிலிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் ஒரு வருஷம் விடுங்க, இந்த டிசம்பர் 31 மார்க்கெட் டாக் அண்ட் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் இவங்க அனலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா டிசம்பர் 31 இது கிட்டத்தட்ட மினிமம் ஒரு $1/2 ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க. $1/2 வந்து எவ்வளோங்க, கிட்டத்தட்ட 35ல இருந்து $40. இன்னைக்கு $2 தாங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா $40 வேணாங்க, $10 ஆகட்டுமே. $10 ஆனாலும் 5 மடங்குங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் கூட கிடையாது, டிசம்பருக்கு 3 மாசத்துல 5 மடங்கு, அதுக்குமே வேணாம். நான் என்ன சொல்றேன்னா $4 ஆகட்டுமே போகுது. இன்னைக்கு $2 இருக்கு, $4 ஆச்சுன்னா டபுள் தானே. 2 மாசம் 3 மாசத்துல ஏதாவது டபுள் ஆன ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிற ஒரு பொருளை நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன் $4 ஆகுமான்னு நீங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே ட்ரானு $3000 வரைக்குமே போயிட்டு கொஞ்சம் மறுபடியும் கீழே இறங்கிச்சு. $3000 வரைக்குமே போயிருக்கேன்னா இது வந்து புது விஷயம் கிடையாது. கண்டிப்பா 4 இல்ல 10 ஆனாலும் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த லெவல்ல வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ லாஸ்ட் வந்து நீங்க சில மாசமா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரானோட கன்சிஸ்டன்சி ஆவரேஜ் டெய்லி டிரான்சாக்ஷன் வந்து இதுல தான், எந்த கரன்சி நீங்க கம்பேர் பண்ணாலும் இதுல தான் ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து இதோட யூசர்ஸ், இதோட வந்து இது வாங்குறவங்க விற்கிறவங்க இது வந்து ஜாஸ்தி ஆயிட்டாங்க நாட்டுல. ஏன்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபியூச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லாரால இப்ப நான் வந்து இது ட்ரான் வந்து நீங்க இவ்வளவு அப்ரிசியேஷன் ஆகும்னா கண்டிப்பா நம்ம வாங்குறது தப்பு கிடையாது அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்கணும்னு போனீங்கன்னா எல்லாராலும் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாங்கலாம். வாங்கினாலும் எவ்வளவு வாங்குவீங்க?
ஒரு 1000 எலக்ட்ரான் வாங்கி வச்சுக்கலாம், 10,000 எலக்ட்ரான் வாங்கி வச்சுக்கலாம், 1 லட்சம் வாங்கி வச்சுக்கலாம், இவன் 10 லட்சம் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு மேல முடியாது, எல்லாராலும் முடியாது. அப்போ இந்த ட்ரான்ஸி என்ற ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இந்த ட்ரான்ஸி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டாலே நம்ம வந்து லட்ச கோடியில ஆயிரக்கணக்கில் கோடியில் நம்ம சம்பாதிக்கலாங்க. இந்த ட்ரானை சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஒர்க் பண்ணாலே அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் 3-4 ஜென்ரேஷன் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து இன்கம் வரும். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் நீங்க சம்பாதிச்சு வச்சுட்டீங்கன்னா அது வந்து நீங்க கரையவே கரையாதுங்க. ஏன்னா அது வந்து டே பை டே வந்து விலை ஏறினே போயிட்டு இருக்கும். நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் அதோட ஒரு சைடு விலை ஏறினே இருக்கும், ஒரு சைடு வந்து நீங்க என்ன செலவு பண்ணாலும் அது அப்படியே கூடினே இருக்கும். நம்ம ரூபாய் நோட்டில் எப்படின்னா நீங்க செலவு பண்ண அந்த எவ்வளவு வச்சிருந்தாலும் அது காலியாயிடும், அது ஏறாது, அதோட விலை அப்படிதான் இருக்கும், இன்னும் குறையும் சொல்லணும்னா இல்லையா? ஃபைனுங்க. இப்போ இந்த ட்ரான்ஸி என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடி இந்த டீசென்ட்ரலைஸ் ஆப்ஜெக்டிவ், இது ட்ரான்ஸி என்ன டெக்னாலஜி ஓடுதுன்னா டீசென்ட்ரலைஸ் இதுல தான் இவங்க வந்து ஒர்க் ஆகுது. அப்போ டீசென்ட்ரலைஸ்ன்றது என்ன? இது வந்து லேட்டஸ்ட் பிசினஸ் மாடலுங்க. அப்போ டீசென்ட்ரலைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பத்தி ஒரு நிமிஷம் நம்ம பேசிட்டு சென்ட்ரலைஸ் தெரிஞ்சுக்கிட்டா டீசென்ட்ரலைஸ் ஈஸியா புரிஞ்சிடும். சென்ட்ரலைஸ்ன்றது வந்து இதுவரைமே நம்ம என்ன பண்ணிருக்கோமோ, என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ, பிசினஸ் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் எல்லாமே சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல தான் அங்கே ஓடிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஓனர் இருப்பார், எம்டி இருப்பார், சிஎம்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சேர்மன் சொல்லுவாங்க. அவங்க கீழே வந்து ஒரு சிஇஓ இருப்பாரு, சிஓஓ இருப்பாரு, அட்மின் டீம் இருக்கும், மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இந்த மாதிரி செட்டப் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் அ மார்க்கெட்டிங் பீப்புள், நீங்க தானே மார்க்கெட்டிங் பீப்புள், நம்ம தானே மார்க்கெட்ல பேசிட்டு இருக்கோம். நம்ம பல லட்சம் பல கோடி பிசினஸை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுப்போம், அந்த பேங்க்ல போடுவோம், அவங்களுக்கு ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஆனா அதுதான் சேஃப்டின்னு நினைச்சோம், ஆனா அதுதான் ரிஸ்கே. அங்க கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களோட வேலை என்னன்னா அவங்களோட ப்ராஃபிட் எடுத்து வச்சுப்பாங்க. எந்த ஒரு பிசினஸ் மேனும் ப்ராஃபிட் இல்லாம பிசினஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டாஃபோட செலவு, அவங்களோட மேனேஜ்மெண்ட், சிஇஓ, என்ன அட்மின் எல்லாம் இருக்காங்களே அவங்களோட எல்லா சம்பளம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம், ஏன்னா அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பில்டிங்கோட வாடகை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செலவு எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 60-70% அவங்க நம்ம கொண்டு வந்த பிசினஸ்ல அவங்களுக்கு தான் போயிடும், செலவாயிடும். மிச்சம் இருக்கிற 30% இல்ல 40% என்ன அமௌண்ட் இருக்கோ அது அவங்களோட பிசினஸ் பிளான் படி நமக்கு எல்லாருமே பிரிச்சு கொடுத்துருவாங்க. அது எப்ப கொடுப்பாங்க? வாரத்துக்கு ஒரு தடவை, 15 நாளுக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. அப்போ நம்ம உழைப்பு போட்டு நம்ம உழைப்போட நம்ம வந்து அந்த பெனிஃபிட் வாங்குறதுக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 15 ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அந்த டேட் இந்த தேதியை நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அவங்க முன்னாடி கை கட்டிக்கின்னு. அப்போ இன்னொன்னு என்னன்னா அதுதான் நம்ம சேஃப் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் ரிஸ்க்ன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் அந்த எம்டி ஆகட்டும் ஒரு முடிவு தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னா நம்ம எத்தனை வருஷம் நம்ம உழைப்பு போட்டிருந்தாலே அந்த மொத்த உழைப்பு வந்து தண்ணியில கரைச்ச மாதிரி ஆயிடும். 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம், அந்த கம்பெனிக்கு ப்ரொஃபைல் நம்ம தான் ரெடி பண்ணியிருப்போம், இருக்கிறது இல்லாதெல்லாம் சேர்த்து சொல்லியிருப்போம், இந்த எம்டியை கடவுளாக்கி வச்சிருப்போம், அந்த ப்ராடக்ட் ஏதோ ஒன்று இருக்கும், ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் அமிர்தமாக்கி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரே தடவை அவங்க எடுக்கிற முடிவில் அவங்க நினைச்சாங்க நான் ப்ராடக்டோட ப்ரைஸ் ஏற்றிடலாம், நம்ம எல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, கேட்க மாட்டாங்க. அவங்க நினைச்சாங்க நான் பிளானை மாத்திடலாம், நீங்க ஏதாச்சும் எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா உங்க ஐடியை பிளாக் பண்ணிடலாம், உங்க டெர்மினேட் பண்ணி போட்டிடலாம், உங்க சிஸ்டம்ல இருந்தே வெளியே எடுத்துடலாம், எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அப்போ அது ரிஸ்க் தானே, அது கண்டிப்பா ரிஸ்க். ஓகே, அதனால வந்து ஒரு லீடர் இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி பண்ணி இருந்து சஸ்டைன் ஆனவங்க யாருமே இல்லை. அந்த கம்பெனி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரே கம்பெனி பண்ணிருந்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாருமே அடுத்த வாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு லீடர் ஆகட்டும், எந்த ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் ஆகட்டும் ஒரு கம்பெனியை மாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. சூழ்நிலை மாத்த வைக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அந்த அட்மின் பண்ற ஒர்க்குக்கு நம்ம போட்ட உழைப்பு எல்லாம் வந்து இதானதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து புதுசா கம்பெனியை தேடிட்டு இருப்போம் இல்லையா? இங்க டீசென்ட்ரலைஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஓனர் இருக்க மாட்டாங்க, அட்மின் இருக்காது, சிஇஓ இருக்காது, எந்த மேனேஜ்மெண்ட் இருக்காது, ஒரு ஆபீஸ் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இது வந்து ஒரு ப்ரோக்ராமுங்க. ஒரு ப்ரோக்ராம் இது பண்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்றவங்களுக்கு வந்து கிரியேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த பிளாக் செயின்ல டிப்ளாய் பண்ணிடுறாங்க, பிளாக் செயின்ல இணைஞ்சிடுறாங்க. அந்த பிளாக் செயின்ல ஒரு தடவை உள்ளே போயிடுச்சுன்னா இது அவங்க அந்த கிரியேட்டரே நினைச்சாலும் அந்த டெவலப்பர் யார் செஞ்சிருக்காங்க இல்லையா அவங்களே இந்த ப்ரோக்ராம் நினைச்சாலே ஒரு ஃபுல் ஸ்டாப் விடுங்க, ஒரு காம கூட அவங்களால மாற்ற முடியாதுங்க. அப்போ இது ஒன்ஸ் பண்ணதுதான், அது முடிவு பண்ணது அதே தான் ப்ரோக்ராம். அது பண்றது முன்னாடி 10 தடவை யோசிக்கணும். பண்ணிட்டாங்கன்னா அதே தான் ப்ரோக்ராம், கடைசி வரைமே அதே தான். அது என்ன நடந்தாலும் அதை மாற்ற முடியாது. அப்போ அது மட்டும் இல்ல, நம்ம என்ன பிசினஸ் கொண்டு வந்தாலே அந்த 100% பிசினஸ் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொண்டு வந்தாலும் அது நமக்குள்ளேயே வந்து ஷேர் ஆகும். இது எடுக்கிறதுக்கு யாரும் நடுவில் வந்து மீடியேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க, அந்த ஓனர் இருக்க மாட்டாங்க. அவனோட ப்ராஃபிட், அவனோட சேலரி, அவனோட வாடகை எதுவுமே எடுக்க முடியாது. எல்லாமே 100% நமக்குள்ளேயே பெரியும் கமிஷனை. அது மட்டும் இல்ல, அந்த செகண்ட்லி வரும். நீங்க கொண்டு வந்த பிசினஸ், நீங்க போட்ட உழைப்பு அப்போதைக்கு அப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ஒரு வாரம் 15 நாள் ஒரு மாசம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் peer to peer and again on the spot. அப்போ இதுல வந்து இது இந்த சிஸ்டம் வந்து 100% ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் 100% சேஃப்னு சொல்லிக்கலாங்க. ஆனா இந்த சிஸ்டம் க்ளோஸ் ஆகுறதுக்கு ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 2 வழி இருக்குங்க இது ரிஸ்க்ன்றதுக்கு. ஒரு வழி வந்து இந்த உலகத்துல இந்த இன்டர்நெட்டே நின்று போயிடுங்க. இன்டர்நெட் நின்று போயிடுச்சுன்னா என்னங்க ஆகும்? உலகமே தலைகீழாயிடும். இது எல்லாமே இன்டர்நெட் பேஸ் பண்ணி 1/2 மணி நேரம் இன்டர்நெட் இல்லைன்னா மொத்தம் எல்லாமே ஷேக் ஆகிடும். மொத்தம் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் தானே. பேங்கிங் சிஸ்டம் ஆகட்டும், டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், ஈவன் ஃபிளைட் இன்னைக்கு வந்து விமானம் பறந்துட்டு இருக்கேன்னா அது இன்டர்நெட் தான். இன்டர்நெட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது எங்க போய் இறங்கணும் எங்க போய் ஏறணும்னு தெரியாது. சிக்னல் எல்லாமே நடுவுக்கு விழுந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இன்டர்நெட் வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 2வது வாய்ப்பு வந்து நீங்க நாங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே அட் அ டைம் இந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்றது நிறுத்தணும். அப்பதான் இந்த சிஸ்டம் நிற்குங்க. அதர்வைஸ் வந்து நோ ஒன் கேன் இது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியும். நம்ம அன்டில் நம்ம ஒர்க் பண்ற வரைக்குமே இது ஓடிட்டு தான் இருக்கும். நம்மளை வந்து நீங்க எத்தனை 1000 கோடி சம்பாதிச்சாலே உங்களை வந்து யாரால நிறுத்த முடியாது, யாரால உங்களை வந்து இன்கம் வருமானத்தை சேஞ்ச் பண்ணவும் முடியாது. மற்ற சிஸ்டம்ல என்ன ஆகுதுன்னா லீடர் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சிஇஓ ஆகட்டும் அந்த எம்டி ஆகட்டும் வயிற்று ஸ்டார்ட் ஆகிடும். இவருக்கு இவ்வளவு கொடுக்கணுமா, அந்த டைம்ல தான் அந்த நிறைய கிமிக்ஸ் பண்ணுவாங்க, பிளான் மாத்துறதோ டெர்மினேட் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை பத்தி நம்ம பேசுறோம்னா இதுதான் டீசென்ட்ரலைஸ். ஓகேங்களா, ஃபைன். இப்போ ட்ரான்ஸின்றது என்னன்னு பார்ப்போம். ட்ரான்ஸின்றது வந்து இன்டர்நேஷனல் கிளவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்னு சொன்னேன். இது வந்து எல்லா கம்பெனி மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாமே இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட இவங்க எதுக்கு யூனிக்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கேமிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. கேமிங் பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து சாதாரணமான பிளாட்ஃபார்ம் கிடையாது. இன்னைக்கு உலகத்திலே $1 trillion இண்டஸ்ட்ரின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்ல, உலகத்திலே செகண்ட் ஹையஸ்ட் ரெவென்யூ கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரின்னா அது கேமிங் இண்டஸ்ட்ரி தாங்க. நீங்க எந்த இண்டஸ்ட்ரி இப்போ கம்பேர் பண்ணாலும் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அடிக்கும். அது வந்து டே பை டே வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எக்ஸ்சேஞ்ச் இவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சி இருக்குங்க, Zcoinex சொல்லிட்டு, அது இவங்க கூட இருந்து இது 3ஓட கலந்து தான் ட்ரான்ஸிங்க. மற்றதெல்லாம் ஓன்லி கிரவுட் ஃபண்டிங். இப்போ அப்போ அவங்க வந்து நம்மளோட கம்பேர் பண்ணவும் முடியாது. அவங்க கம்பேர் பண்றதுக்கு தட் இஸ் நாட் சூட்டபிள். அது வேற, இது வேற. என்ன சொல்ற, நான் அடிக்கடி சொல்லுவேன், 4 சக்கரம் இருந்தா எல்லாமே கார் ஆயிடாது. ஆல்டோ கூட கார் தான், ஃபெராரி கூட கார் தான். நம்ம ஆட்டோவை கொண்டு வந்துட்டு அதை வந்து நானும் டிரான்ஸ் பண்றேன், இவரும் டிரான்ஸ் பண்றாங்க, டிரான்ஸ் எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது வேறங்க. இது நீங்க போக போக உங்களுக்கு புரியும் இதோட பிளான் என்னன்றது. அப்போ இது யாரு அது யாருன்னு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட கிரிப்டோ பத்தி சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது நான் லாஸ்ட் ஸ்லைட்ல இனிமே கொஞ்சம் கிளியரா சொல்லிடுறேன். நான் மெயின் இப்போ சப்ஜெக்டிவ் வந்துடுறேன். ஓகே, ட்ரான்ஸி பேக்கேஜஸ், இந்த பிசினஸோட பேக்கேஜஸ் என்ன, நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல போறேன். இவங்க வந்து 12 பேக்கேஜ் இருக்குங்க. முதல் பேக்கேஜ் வந்து 1 ஸ்டார் பேக்கேஜ். 1 ஸ்டார் பேக்கேஜ் நம்ம வாங்கணும்னா அதோட விலை வந்து 300 ட்ரானுங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னபடி ஒரு ட்ரானோட விலை என்னங்க இன்னைக்கு $2. 300 ட்ரான்னா 600 ரூபாய் ஆயிடுச்சு. 600 ரூபாய்க்கு குளோபல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வீட்டிலே உட்காந்துட்டு உலகம் முழுக்க எங்க வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிசினஸ் வாய்ப்பு. பிளஸ் வந்து பலாயிரம் கோடி சம்பாதிக்கிற பிசினஸ் நமக்கு கிடைக்குதுங்க. 600 ரூபாய்ன்றது இன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா?
ஒரு வெத்தலை கடை திறக்கணும்னா, ஒரு டீ கடை திறக்கணும்னா, ஒரு ரோட் சைட்ல திறக்கணும்னாலே 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா வேணுங்க. அங்கே திறந்தாலும் அந்த ரோட்ல சுற்றுறவங்க மட்டும் தான் அவங்களோட கஸ்டமரை தவிர பக்கத்து ரோட்ல இருந்து எல்லாம் வந்து அங்க சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்து ஊர்ல இருந்து வந்து சாப்பிடணும்னா அது கிடையவே கிடையாது. அப்போ ஒரு பவுண்டரி தான் இருக்கும். அது மட்டும் அங்கே வந்து உழைப்பு எவ்வளவு போடணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க வந்து ஜஸ்ட் ஒரு 600 ரூபாய் 2-3 நண்பரோட போய் நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் பில் வராங்க. அங்க இங்க 600 ரூபாயில ஒரு உலகம் முழுக்க செய்ய வேண்டிய ஒரு பிசினஸ், பல 1000 கோடி சம்பாதிக்க வேண்டிய அந்த பிசினஸ் நமக்கு கிடைக்குதுங்க. ஓகே. அண்ட் அகெயின் இந்த நம்ம 300 ட்ரான் என்ன கொடுக்குறோமோ நமக்கு வந்து இந்த கம்பெனி வந்து அவங்களோட ஓன் காயின் ஐடிசி காயின் சொல்லிட்டு ஐடிசி டோக்கன் சொல்லிட்டு அதை வந்து 100 டோக்கன் நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டோக்கனோட விலை இருக்குங்க. டே 1ல இருந்து நீங்க அந்த டோக்கனை நீங்க இப்போ நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு வந்து விலை கிடைக்கும். ஒரு டோக்கனோட விலை இன்னைக்கு வந்து ஒரு சென்ட் வச்சிருக்காங்க. அது வந்து ஃபேஸ் பை ஃபேஸ். இன்னும் ஒரு 15 நாள் ஆச்சுன்னா அந்த ஒரு டோக்கனோட விலை அப்படியே 3 சென்ட் ஆயிடும். 3 மடங்கு ஆயிடும். அப்படியே வச்சிருந்தீங்கன்னா. அப்போ இதே ஒரு 2-3 மாசம் வச்சிருந்தீங்கன்னா அது 10 மடங்கு ஆயிடும். அந்த ரோட் மேப் வச்சிருக்காங்க. அது கடைசியில் உங்களுக்கு நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிறது வேணா. அது ஃப்ரீயா கிடைக்குதுங்க. ஓகே. அப்போ மற்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் டோக்கன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க கொடுக்குற பணத்துக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்க செய்யற பிசினஸுக்கு இன்கம் கிடைக்கும். அது இல்லைன்னு சொல்ல வரல. அது அவங்க பிளான் படி கிடைக்கும். ஒரு கம்பெனிக்கு ஒரு பிளான் இருக்கு. ஓகே. ஆனா இங்க நம்ம கொடுக்குற பணத்துக்கே நமக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு பிரின்சிபல் கேரண்டி. பிரின்சிபலுக்கு நான் பல மடங்கு ஆகிற ஒரு காயின் நமக்கு வந்து கேரண்டியா கிடைக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ இது சேஃபஸ்ட் பிசினஸ் சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க 2வது பேக்கேஜ் இருக்கு. அது 2 ஸ்டார் பேக்கேஜ். அதோட விலை வந்து 600 ட்ரான் கொடுத்தா நமக்கு 200 ஐடிசி டோக்கன் கிடைக்கும். இது மாதிரி 3வது பேக்கேஜ் வந்து 1500 ட்ரான். அதுக்கு வந்து 300 ட்ரான் மறுபடியும் கிடைக்கும். இந்த மாதிரி 12 பேக்கேஜ் வச்சிருக்காங்க. 4 ஸ்டார், 5 ஸ்டார், 6 ஸ்டார், 7 ஸ்டார், டைமண்ட், ப்ளூ டைமண்ட், பிளாக் டைமண்ட், ராயல் டைமண்ட் அண்ட் கிரவுன் டைமண்ட் சொல்லிட்டு 12 பேக்கேஜ் இருக்கு. ஆனா 12 பேக்கேஜுக்கு தனித்தனியா வந்து அந்த பேக்கேஜ் காஸ்ட் இருக்கு. அந்த பேக்கேஜ் நம்ம வாங்கும்போது நமக்கு இங்க ஐடிசி டோக்கன் கூட நமக்கு ஃப்ரீயா கிடைக்குங்க. இப்போ இந்த பேக்கேஜ் நம்ம வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க 1 ஸ்டார் பேக்கேஜை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற 1 ஸ்டார் பேக்கேஜ் வந்து 300 ட்ரானுங்க. 300 ட்ரான் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 300 ட்ரான் என்ன ஆகும்னா 3 பங்கா வந்து பிரிஞ்சு 3 இன்கம் பிளான் இருக்குங்க. ஒன்னு வந்து 10x ப்ரோக்ராம், 2வது வந்து டைரக்ட் போனஸ், 3வது வந்து லெவல் போனஸ். இந்த 3 இன்கம் பிளான் இருக்கு. மற்ற கம்பெனில அவங்க பார்த்த மாதிரி 2 பிளான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் X3, X4 இல்லைன்னா L1, L2 இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. அங்கே தனியா சேரணும், இங்க தனியா சேரணும், அங்க 2 வாங்குங்க, இங்க 4 வாங்குங்க, அப்படியெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இங்க எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ஒரே ஒரு கிளிக் பண்ண போதும். நீங்க 3த்துக்கு 3 இடத்துல நீங்க சேரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கிளிக் பண்ணாலே அந்த நீங்க கொடுத்த 300 ட்ரான் 3த்துக்கு 100 ட்ரானா போயிடும். அதான் எடுத்துக்கும். அந்த 3 இன்கம் பிளான் இருந்து உங்களுக்கு இன்கம் வருமானம் வர ஸ்டார்ட் ஆயிடும். அது எப்படி வரும், எவ்வளவு வரும்ன்றது நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பிளான் வந்து 10x ப்ரோக்ராமுங்க. நீங்க கொடுத்த 300 ட்ரான்ல 10x ப்ரோக்ராமுக்கு 100 ட்ரான் அலர்ட்டா இருக்கு, டைரக்ட் போனஸுக்கு 100 ட்ரான் அலர்ட்டா இருக்கு, லெவல் போனஸுக்கு 100 ட்ரான் அலர்ட்டா இருக்கு. இப்ப 10x ப்ரோக்ராம்ல என்ன வருமானம்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க 300 ட்ரான் கொடுத்து இந்த சிஸ்டம்ல சேர்ந்துட்டு நீங்க எதுவுமே செய்யல, யார்கிட்டயே பேசல, ஒரு மெசேஜ் கூட அனுப்பல நீங்க. ஓகேயா? இருந்தாலும் உங்களுக்கு 3000 ட்ரான் கிடைக்குங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேலை செஞ்சாலே நிறைய சிஸ்டம்ல இன்கம் வர மாட்டேங்குது. நீங்க வேலை செய்யாம 10 மடங்கு. அதுதான் 10x ப்ரோக்ராமுங்க. அது எப்படி வரும்ன்றது அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, நீங்க 2 ஸ்டார் பேக்கேஜ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3000 ட்ரான் வரும்போது அதுல இருந்து 600 ட்ரான் கொடுத்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். அது கண்டிஷன் கிடையாது. ஓகே. அப்ப 600 ட்ரான் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் அதுக்கு 10 மடங்கு 6000 ட்ரான் கிடைக்குங்க. இந்த 6000 ட்ரான் கொடுத்து நீங்க 3வது ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 1500 ட்ரான் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு 15000 ட்ரான் கிடைக்குங்க. இப்ப புரியுதான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மற்ற மார்க்கெட்ல இருக்கிற சிஸ்டமுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது. அங்க என்ன ஆகுதுன்னா, நீங்க 3000 சம்பாதிச்சீங்கன்னா 3000 மறுபடியும் நீங்க பண்ணணும், 6000 வரும், மறுபடியும் 6000 பண்ணணும், மறுபடியும் இது வரும், அந்த 15000 இப்படி பண்ணும். நீங்க வந்த பணத்தை அங்கேயே ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க நிறைய நண்பர்கிட்ட நாங்க பேசும்போது இத்தனை இத்தேரியம் சம்பாதிச்சேன், இத்தனை ட்ரான் சம்பாதிச்சேன்னு பேசிருப்பாங்க. பெருமை எங்க இருக்குன்னு கேட்டா பாக்கெட்ல 5 பைசா இருக்காது. கேட்டானா நான் திருப்பி அப்லோட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்த காசு அப்படியே போயிடுது. அங்க ரொட்டேஷன் தான் ஆயிட்டு இருக்கே தவிர மக்கள் அறியாமலே ஏமாந்துட்டு இருக்காங்க. 100க்கு 5 பேர் 10 பேர் தான் அங்க சம்பாதிச்சிருக்காங்களே தவிர சம்பாதிக்கலன்னு சொல்லல. 100க்கு 90 பேர் சம்பாதிக்கலாங்க.
ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க வந்த அமௌண்ட்ல ஒரு சின்ன பங்கு தான் நீங்க வந்து அப்கிரேட் பண்ணீங்க. அது நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணலாம். பண்ணீங்கன்னா மறுபடியும் 10 மடங்கு, மறுபடியும் சின்ன பங்கு போடுங்க, மறுபடியும் 10 மடங்கு. இது வந்து டே ஒன்ல இருந்தே நீங்க ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கலாங்க. இங்க அங்க பார்க்க முடியாதுங்க. ஓகே, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க 1 ஸ்டார் வாங்கினாதான் நீங்க 2 ஸ்டார் வர முடியும். 2 ஸ்டார் வாங்கினாதான் 3 ஸ்டார் போக முடியும். 3 ஸ்டார் வாங்கினாதான் 4 ஸ்டார் போக முடியும். இப்போ வந்து நீங்க முழுசா எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனா வந்து இது ஒரு ஸ்கிப் பண்ண ஒன்னு வாங்காம நீங்க 2 வாங்க முடியாது. 2 வாங்காம 3 வாங்க முடியாது. அப்போ நீங்க மொத்தமா யாராச்சும் நிறைய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நான் மொத்தமா 12 பேக்கேஜ் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். வாங்கணும் போது 12 பேக்கேஜோட டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 9,90,000 கிட்டத்தட்ட 10 லட்சம்னு வச்சுப்போமே. 10 லட்சம் இன்னைக்கு 2 ரூபாய் கணக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் இந்தியன் ருபீஸ். 20 லட்சம் நம்ம வந்து இந்த 12 பேக்கேஜ் வாங்கி வச்சிருந்தோம்னா எந்த வேலையும் செய்யலனாலும் உங்களுக்கு எவ்வளவுங்க கிடைக்கும்? இந்த பிசினஸ் பிளான் படி உங்களுக்கு 10 மடங்குங்க, 2 கோடி உங்களுக்கு கேரண்டீட் இன்கம்ங்க. இது எப்படி வரும்ன்றது நான் இப்ப சொல்றேன். அடுத்த ஸ்லைடு வாங்க. எக்ஸாம்பிள், நீங்க 1 ஸ்டார் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, 300 ட்ரான் கொடுத்துருக்கீங்க. 300 ட்ரான் கொடுத்த உடனே உங்க ஐடி இங்க இருக்கும். இந்த 300 ட்ரான் என்ன இருக்குங்க? 100 ட்ரான் வந்து 10x ப்ரோக்ராமிங் வந்திருக்கு, இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கு. இன்னொரு 100 ட்ரான் என்ன ஆகுதுன்னா டைரக்ட் போனஸ் போகுது. இன்னொரு 100 ட்ரான் என்ன ஆகுதுன்னா லெவல் போனஸ் போகுது. 3 இன்கம் பிளான் இருக்கு. 3 இன்கம் பிளானிங் 100 பிரிஞ்சிருக்கு. இப்போ நீங்க இங்க இந்த சிஸ்டம்ல பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு 2 எம்டி ஸ்லாட் அலாட் ஆயிடுங்க உங்க கீழே. ஓகே, காலி ஸ்லாட் அலாட் ஆயிடும். இந்த எம்டி ஸ்லாட்டு உங்களோட சீனியாரிட்டி படி, இப்போ உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க இல்லையா, இப்ப நீங்க சேர்றீங்க இல்லையா, உங்களுக்கு அடுத்து நிறைய பேர் சேர போறாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சீனியாரிட்டி வரும்போது ஒருத்தர் யாரெல்லாம் சேர்றாங்க அவங்க வந்து எங்க இடம் காலி இருக்கு அங்க போய் ஃபில்அப் ஆயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி உங்க சீனியாரிட்டி வரும்போது உங்க கீழே யார் வர்றாங்களோ அவங்க வந்து இந்த உலகத்துல எங்க வேணா இருக்கலாம். நம்ம டீம் தான் நம்ம கீழே வரோம்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எங்கெங்கோ போவாங்க. இது வந்து குளோபல் ஆட்டோ பூல். இது இந்த சீனியாரிட்டி படி எங்க காலி இருக்கு அங்க போயிட்டே இருப்பாங்க. அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகே, உங்களோட யார் ஃபாலோ பண்ணுவாங்களோ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் இருக்கலாம், உங்களுக்கு அடுத்தது யார் செய்யறாங்களோ அவங்க வந்து இந்த ஃபாலோ பண்ணும்போது அவங்களும் 300 ட்ரான் கொடுத்ததா சேர்ந்திருப்பாங்க 1 ஸ்டார்ல. அதுல அவங்களுக்கு ஒரு 100 ட்ரான் வந்து 10x ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கு. அந்த 10x ப்ரோக்ராமுக்கு வந்த 100 ட்ரான் முழுசா உங்களுக்கு தாங்க கிடைக்கும். அதே மாதிரி 2வது நபர் அந்த ஸ்லாட் ஃபில்அப் ஆகும்போது அவங்களுக்கு இந்த 100 ட்ரான் கிடைக்கும். அப்போ 2 பேர்ல இந்த 100 ட்ரான் கிடைச்சிச்சு. 200 ட்ரான் வந்த உடனே உங்களோட ஐடி வந்து இங்க எக்ஸ்பயர் ஆயிடும். எக்ஸ்பயர் என்ன ஆயிடும்னா புது ஐடி கிரியேட் ஆயிடும். யாருக்கு எங்க கிரியேட் ஆயிடும்? அந்த உங்க கீழே 2 பேர் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு அடுத்தது நீங்க வந்துடுவீங்க. அப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, வகேஷ் 2 நாள் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயின்னு சொன்னீங்க, இப்போ நீங்க எல்லாம் ஆல்ரெடி சேர்ந்துட்டீங்க, நான் இப்ப சேரணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்க சேர்ந்து இப்போ எனக்கு 2 பேர் வந்த உடனே என்னோட ஐடி வந்து உங்களுக்கு அடுத்த கீழே வந்திருக்கும். நீங்க சீனியர் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி சீனியரா இருக்க மாட்டாங்க, ஜூனியரா இருக்க மாட்டாங்க. இது மாறினே இருக்கும் சக்கரம். உங்க அப்ளைன் உங்க டவுன்லைன் ஆயிடுவாங்க, உங்க டவுன்லைன் உங்க அப்ளைன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ 2வது பர்த் ஆகும்போது நீங்க மறுபடியும் நீங்க எந்த பேமெண்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக் அது என்ன ஆகுதுன்னா உங்க ஐடி கிரியேட் ஆயிடும். அங்க ஐடி கிரியேட் ஆனோடனே மறுபடியும் 2 பேர் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி அவங்க 100 ட்ரான் கொடுப்பாங்க. மறுபடியும் உங்க ரீபர்த் ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு இது 15 தடவை ரீபர்த் ஆகுங்க. நீங்க 300 ட்ரான் கொடுத்துட்டு சைலண்டா உட்காந்துருக்கீங்க, இருந்தாலும் இது வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒர்க் ஆகி 15 தடவை ரீபர்த் ஆகும். 15 தடவை வந்து ஒரு தடவை வந்து ஒரு பர்த்ல உங்களுக்கு 2 பேர் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி 2 பேமெண்ட் கொடுத்துருக்காங்க 100 ட்ரான். மொத்தம் 30 பே அவுட் வந்திருக்கு. 30 × 100 ட்ரான் வந்து எவ்வளோங்க ஆயிடுச்சு? 3000 ட்ரான் ஆயிடுச்சுங்க. நீங்க 300 ட்ரான் கொடுத்து என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலன்னா கூட உங்களுக்கு 3000 ட்ரான் வந்திருக்குங்க. இந்த 3000 ட்ரான் வரும்போது நீங்க வந்து கேட்கலாம், நீங்க வந்து நான் இது வந்து அப்கிரேட் பண்ணலாமா, அடுத்த பேக்கேஜ் வாங்கலாமான்னா நீங்க இது வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் வாங்கி தான் வாங்குவாங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் வரும்போது வாங்காம இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட நீங்க வாங்கிக்கலாம். எப்போ நீங்க வாங்குறீங்களோ உங்களுக்கு 2 ஸ்டார் கூட உங்களுக்கு 2 ஸ்டார் எவ்வளோங்க கொடுத்து வாங்கிருப்பீங்க? 600 ட்ரான் கொடுத்து வாங்கிருப்பீங்க. 600 ட்ரான்ல 3ல ஒரு பங்கு எவ்வளோங்க? 200 ட்ரான் 10x ப்ரோக்ராம் போயிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அடுத்தது இந்த உலகத்துல யாரெல்லாம் உங்க மாதிரி 2 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்களோ அவங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் இங்க 100 ட்ரான் கொடுத்த இடத்துல 200 ட்ரான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ 200 ட்ரான் × 30 பே அவுட் வரும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 6000 ட்ரான் ஆயிடுச்சு. அதே மாதிரி 3வது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 1500 ட்ரான் கொடுத்துருப்பீங்க. ஒருத்தர் 500 ட்ரான் கொடுப்பாங்க. 30 பே அவுட் வரும். 15000 ட்ரான் வரும். இது மாதிரி 12 பேக்கேஜ் இப்படி தாங்க ஒர்க் ஆகும். இப்படி வரும்போது 12 பேக்கேஜுக்கு உங்களுக்கு இதுதான் 10x ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. ஓகே, இது நீங்க ஒர்க் பண்ணலனாலும் கிடைக்கும். இதுக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணலனாலும் கிடைக்கும். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது இன்கம்
டைரக்ட் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் போனஸ்ன்றது வந்து உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வரும்போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க நண்பர்களுக்கோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ இது வந்து ஷேர் பண்ண தான் போறீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து வேலை போயிட்டு அகைன் பிசினஸ் போயிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து போயிட்டு இந்த இன்னொரு பிசினஸ் ஆரம்பிங்க, 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணணும், 2,00,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ட்ரெடிஷனல் பிசினஸ் இன்னொரு ஜாப்ன்றது இருக்கிற ஜாபே போயிடுச்சு, இன்னொரு ஜாப் எங்கேருந்து கிடைக்குது இல்லையா? அப்ப கண்டிப்பா இந்த 600 ரூபாய்ன்றது என்ன வேணா பண்ணி கொண்டு கொண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பா இந்த பிசினஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லி அவங்க ஒரு நபர் நீங்க வந்து அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்களும் இந்த பிசினஸ் வரணும்னா மினிமம் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஸ்டார்ல தான் வரணும். அவங்க 1 ஸ்டார் வந்து உங்க மாதிரியே 300 ட்ரான் கொடுத்துட்டு இந்த பிசினஸ்ல வரும்போது 300 ட்ரான்ல 1/3 100 ட்ரான் எங்க போயிடுச்சுங்க, 10x ப்ரோக்ராம் போயிடுச்சு. அவங்களுக்கு 10x ப்ரோக்ராம் போயிடும். அதுல வந்து 10 மடங்கு இன்கம் வரதா செய்யும் அவங்களுக்கு. அது மாதிரி இன்னொரு பங்கு டைரக்ட் போனஸுக்கு வந்துச்சு. எவ்வளோ 100 ட்ரான் வந்துச்சு. அந்த 100 ட்ரானு முழுசா உங்களுக்கு தாங்க கிடைக்கும். இட் மீன்ஸ் 100% ரெஃபரல் போனஸ் கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி இந்த உலகத்துல இவங்க தாங்க. இதுவரைமே நாங்க நிறைய கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லையா? 5% ரெஃபரல் இன்கம் இல்ல 10% ரெஃபரல் இன்கம் கொடுத்தாலே அதை தலைமையில வச்சுக்கின்னு ஓடிட்டு இருப்போம். அந்த கம்பெனி எவ்வளவு வேலை செய்வோம். அது ஒரு தடவை தான் கொடுப்பான். நீங்க அப்கிரேட் பண்ணும்போது எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க நீங்க ஒரு தடவை சேர்த்துட்டாலே அவங்க வந்து 100 ட்ரான் தான் இந்த டைரக்ட் போனஸுக்கு வந்திருக்கு. மீதி 100 ட்ரான் 2 இன்கம் பிளானிங் போயிருக்கு. அந்த 2 இன்கம் பிளானிங் அவருக்கு தனியா இன்கம் வரும். இதுக்கு வந்து 100 ட்ரான் தான். 100 ட்ரான் உங்களுக்கு தான் கிடைச்சிச்சு முழுசா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவங்க வந்து அவங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்கும்போது அவங்க 2வது ஸ்டாருக்கு அவங்க அப்கிரேட் பண்ணதான் போறாங்க. அப்கிரேட் பண்ணும்போது நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அவர் கேட்க போறது இல்லை. ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்திருக்கு அவருக்கு. அந்த 10x ப்ரோக்ராம்ல அவருக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் அப்போ 2 ஸ்டார் போய் பை பண்ணும்போது 600 ட்ரான் கொடுத்து பை பண்ணிருப்பாரு. அதுல 600 ட்ரான்ல 200 ட்ரான் டைரக்ட் போனஸ் அலாட் ஆயிருக்கு. அந்த முழுசா 200 ட்ரான் மறுபடியும் உங்களுக்கு தாங்க கிடைக்கும். அதே மாதிரி அவர் 3 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 ஸ்டாருக்கு வந்து 1500 ட்ரான் கொடுத்து சேர்ந்திருப்பாரு. 1500 ட்ரான்ல 500 ட்ரான் அந்த டைரக்ட் போனஸுக்கு அலாட் ஆயிருக்கு. அந்த முழுசா 500 ட்ரான் உங்களுக்கு தாங்க கிடைக்கும். ஆனா இதுக்கு வந்து எதுக்குமே டைம் லிமிட் கிடையாது. எதுவுமே பண்ணி தான் ஆகணும்னு கண்டிஷன் கிடையாது. அவங்க பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அவங்க எப்ப பண்ணாலும் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா யாருமே பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வருமானம் வந்துட்டு இருக்குங்க. ஆனா இங்க இன்னொரு விஷயம் மட்டும் நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க அவங்க அப்கிரேட் பண்ணும்போது அவங்க 1 ஸ்டார் பண்ணும்போது நீங்க 1 ஸ்டார்ல இருப்பீங்க. நீங்க 1 ஸ்டாருக்கு உங்களுக்கு அது வருமானம் வரும். அவங்க 2 ஸ்டார் பண்ணும்போது நீங்க 2 ஸ்டார்ல இருக்கணும். நீங்க அப்கிரேட் பண்ணிடணும். அப்பதான் 2 ஸ்டாரோட இன்கம் கிடைக்கும். நீங்க அப்கிரேட் பண்ணலன்னா அவங்க 2 ஸ்டாரோட இன்கம் உங்களோட மேல போயிடும். அதே மாதிரி நீங்க 3 ஸ்டார் அப்கிரேட் பண்ணியிருந்தா அவங்களோட 3 ஸ்டாரோட இன்கம் வரும். இந்த மாதிரி அவங்க ஒரு தடவை அவங்க வந்து அப்கிரேட் பண்ணும்போது அவங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு 12 பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணதான் போறாங்க. அந்த 12 பேக்கேஜுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அவர்னால அவங்க வந்து இந்த டைரக்ட் போனஸுக்கு அவங்க வந்து மொத்த 12 பேக்கேஜ் பண்ணும்போது இந்த டோட்டல் சிஸ்டமுக்கு 9,90,000 ட்ரான் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் ஆயிருக்கும். அதுக்கு வந்து அவங்க 10 மடங்கு வந்திருக்கும். அது வேற விஷயம். ஆனா இந்த டைரக்ட் போனஸுக்கு அவங்களால 3,30,000 ட்ரான் அவங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கும். அந்த 3,30,000 ட்ரான் முழுசா உங்களுக்கு தாங்க கிடைக்கும். இட் மீன்ஸ் இந்தியன் ருபீஸ் கணக்கு போட்டீங்கன்னா 6,60,000 ரூபாய் ஒரு நவரை நீங்க அறிமுகப்படுத்தி விட்டாலே நீங்க அவர்கிட்ட பேசலையோ அவரோட ஐடி நம்பர் அவங்களோட போன் நம்பர் தொலைஞ்சிட்டீங்களோ என்ன பண்ணாலும் சரி அவங்க வந்து அவங்க பண்ணும்போது கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து கிடைக்கதான் போகுது. அப்போ இன்னைக்கு விலை பாத்தீங்கன்னா 2 ரூபாய் கணக்குப்படி 6,60,000 ரூபாய். இதே நாளைக்கு இந்த ட்ரானோட விலை 3 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு நவர்ல இருந்து உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்ங்க. ஒரு நவரை நீங்க அறிமுகப்படுத்தினா 10 லட்ச ரூபாய் டைரக்ட் ரெஃபரல் போனஸ் கேரண்டி. அப்ப நீங்க பல பேரை பண்ணியிருந்தா இதுலயே பல கோடி சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அப்போ 10x ப்ரோக்ராம் நீங்க என்ன பாத்தீங்களோ ஃபர்ஸ்ட் இன்கம் அது நீங்க வாங்குற பேக்கேஜுக்கு 10 மடங்கு தான். அது பெரிய இன்கம் தான். ஆனா இந்த இன்கம் பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன இன்கம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்கம்னா 2வது இன்கம் ரொம்ப பெருசு. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா நீங்க சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க நான் வந்து 1 ஸ்டார்ல தான் ஜாயின் பண்றேங்க. நான் வந்து பெரிய ஆளை இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரேன், இல்ல பெரிய லீடர் ஒருத்தர் கொண்டு வரேன், அவர் வந்து இது பண்ணுவாங்க. அப்ப எனக்கு வந்து எனக்கு தானேங்க வரணும், அது எப்படிங்க எனக்கு மேல போயிடும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த சிஸ்டம் இது இவங்க செஞ்சது தப்பு கிடையாது. ஏன் சொல்றேன்னா அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குள்ளே பேசிக்கலாமே. நம்ம 3வது ஆள் பேசுறோம், நீங்க நாங்க நான் அவ்வளவுதான். ஓகே, இப்போ நீங்க என்ன அறிமுகப்படுத்துறீங்க. நான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டருங்க.
இல்ல வந்து இப்போ ஒரு பெரிய லீடர், எனக்கு நான் இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சப்ஜெக்ட்ல பணம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, நான் இது வந்து முடிவு பண்ணிட்டேன், பண்ணா இதை தான் பண்ணணும், பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 12 பேக்கேஜ் வாங்கிடுறேன். நான் நாளைக்கே வாங்கிடுறேன். வாங்கினேன்னா கிட்டத்தட்ட இது வந்து 20 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்குறபடி நீங்க வந்து எனக்கு ஜாயின் பண்ணி உங்களுக்கு முழுசா உங்களுக்கு தான் டைரக்ட் போனஸ் ஏன் கொடுக்கலான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது அந்த இந்த மாதிரி அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்க கீழே சேர மாட்டேன். ஏன்னா டைரக்டா போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா என் பேர்லயே இன்னொரு என்னோட ஒய்ஃப் பேர்லயோ இல்ல பசங்க பேர்லயோ இன்னொரு ஐடி உங்க கீழே போட்டுடுவேன். ஜஸ்ட் ஒரு 1 ஸ்டார் வாங்கிட்டு 300 ட்ரான் கொடுத்துட்டு வாங்கி உங்க கீழே டைரக்டா ரெஃபர் பண்ணிட்டு அந்த ஐடி கீழே தான் நான் போடுவேன். என்னோட 20 லட்சம் தான். அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த என்னோட டம்மி ஐடி கீழே நான் 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 3,30,000 ட்ரான் என்ன இருக்கு, 6,60,000 ரூபாய் எனக்கு தாங்க வரும். என்னோட டம்மி ஐடிக்கு தான் வரும். நான் ஏன் உங்களுக்கு கீழே ஜாயின் ஆக போறேன்? உங்க கீழே 1 ஸ்டார் தானே போட்டு எப்படி பண்ணாலும் எனக்கு முழுசா கிடைக்க போதா? அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்னால லைஃப் டைம்ல ஒரு தடவை 100 ட்ரான் தான் கிடைச்சிச்சு. அதோட சரி. அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு 100 ஸ்டார் மேல என்னால கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா யார் இன்வெஸ்டர் ஆகட்டும் எந்த இதாகட்டும் அவ்வளோ ஈஸியா வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டு கொடுக்குற நிறைய யோசிப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ண மட்டும் தான் அது கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா டம்மி ஐடி போட மாட்டேன். டம்மி ஐடி போட்டா நான் அதுக்கு ஒரு 20 லட்சம் போட்டால் தான் எனக்கு அந்த இது வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டேரக்டா உங்க கீழே தான் சேர்ந்து நான் ஒன்னொன்னா பண்ணிக்கணும்னோ இல்லை முழுசா போடணும், அது என்னோட விருப்பம். நான் ஒன்னொன்னா பண்ணும்போது நீங்க வந்து உடனே எனக்கு முன்னாடி நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முழுசா உங்களுக்கு தாங்க கிடைக்கும். புரிஞ்சுதான் நினைக்கிறேன். ஃபைன் ஃப்ரெண்ட். இப்போ நாங்க நிறைய பேரை அறிமுகப்படுத்தினா என்ன நடக்கும், எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க ஏ என்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவங்க வந்து 1 ஸ்டார்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. 300 ட்ரான் கொடுத்துட்டு 300 ட்ரான்ல 3ல ஒரு பங்கு எவ்வளவுங்க, 100 ட்ரான். உடனே அடுத்த செகண்ட் உங்க வேலெட்டுக்கு வந்துச்சுங்க. அதே மாதிரி இவங்க வந்து 2வது நபர் வந்து பி என்றவர் வந்து டைமண்ட் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணி, டைமண்ட் பேக்கேஜ் என்ற வந்து 8வது பேக்கேஜுங்க. 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 6 ஸ்டார் 7 ஸ்டார் டைமண்டுங்க. 8வது பேக்கேஜ். 8வது பேக்கேஜ் முழுசா அவங்க வாங்கும்போது ஒன்னொன்னா வாங்கினாலும் சரி, முழுசா ஒரே தடவை வாங்கினாலும் சரி, அவங்களோட மொத்த முதலீடு 51,000 ட்ரானுங்க. 51,000 ட்ரான் பண்ணும்போது அதுல 3 ஒரு பங்கு 17,000 ட்ரானு உங்களுக்கு தாங்க கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 5 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 5 பேக்கேஜ் 9,000 ட்ரான் கொடுத்துருக்காங்க. அதுல 3,000 ட்ரான் உங்களுக்கு கிடைச்சிருங்க. மாதிரி இந்த கடைசி ஆள் பாருங்களேன், கிரவுன் டைமண்ட். இவங்க ஒரே தடவை வாங்கிருக்கலாம், இல்லைன்னா ஒன்னொன்னா கூட அவங்க வந்து அச்சீவ் பண்ணி வந்திருக்கலாம். கிரவுன் டைமண்ட் ரீச் ஆயிட்டாங்க. கிரவுன் டைமண்ட் ரீச் ஆகும்போது இவர் ஒருத்தருனால உங்களுக்கு 3,30,000 ட்ரானுங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு இவங்க வந்து அப்கிரேட் பண்ணாம இருப்பாங்க. கண்டிப்பா அப்கிரேட் பண்ணினே இருப்பாங்க. ஒருத்தர் யாரா இருந்தாலும் எல்லாருமே ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. வந்த ப்ராஃபிட்ல தானே அப்கிரேட் பண்ண போறாங்க. அப்கிரேட் பண்ண ஒரு நவர்ல இருந்து உங்களுக்கு கேரண்டீட் இன்கம்ங்க 3,30,000 ட்ரான் உங்களுக்கு கேரண்டி இன்கம் இருக்கு. நீங்க எத்தனை நவரை நீங்க டேட்டா ரிமூவ் பண்றீங்களோ அத்தனை நவர்ல இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இது வந்து டைரக்ட் ரெஃபரலுங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நிறைய நண்பருங்க வந்து சில நண்பருங்க, சார் நான் வந்து 3 ஐடி போட்டுமா 5 ஐடி போட்டுமான்னு கேட்பாங்க. அவசியமே கிடையாதுங்க. இது பைனரி பிளான் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது வந்து மற்ற சிஸ்டம்ல என்ன ஆகுதுன்னா பைனரி பிளான் எதுக்கு நம்ம மல்டிபிள் ஐடி போடுறோம்னா, ஒரு ஐடிக்கு இவ்வளவுதான், வாரத்துக்கு இவ்வளவுதான், மாசத்துக்கு இவ்வளவுதான் ஒரு சீலிங் வச்சிருப்பான். அந்த சீலிங் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போ நிறைய ஐடி வாங்குவோம். அது நம்ம பத்தாது ஒரு இன்கம். அதனால 2-3 ஐடி வாங்குவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க கீலிங்கு கிடையாது, கேப்பிங்கு கிடையாது. நீங்க 1 ஹவர் பண்ணாலும் நீங்க பல லட்சம் சம்பாதிக்கலாம், பல கோடி சம்பாதிக்கலாம். நீங்க எத்தனை பேர் டேட்டா பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோத்துக்கு அவ்வளோ இருக்கு. ஆனா நீங்க மல்டிபிள் ஐடி வாங்கும்போது அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்கிரேட் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். அதே நீங்க ஒரே ஐடி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரே ஐடிக்கு நீங்க எல்லாமே எடுத்துட்டு வந்து அதுலயே நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பெரிய இன்கம் ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா நீங்க கிட்ட இருக்கிற மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க 3த்துமே சின்ன பேக்கேஜ் தான் வாங்க முடியும். முழுசா பெரிய பேக்கேஜ் வாங்க முடியாது. அப்போ 3த்துமே சின்ன வாங்கும்போது 3த்துமே சின்ன இன்கம் தான் வந்துட்டு இருக்குமே தவிர அதே மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரே அடிக்கு போட்டீங்கன்னா பெரிய பேக்கேஜா வாங்கல, பெரிய பேக்கேஜ்ல நிறைய இன்கம் வரும், நிறைய லெவல்ல யாருமே உங்களை தாண்டி போக முடியாது. ஐ திங்க் புரிஞ்சுதான் நினைக்கிறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க 3வது இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெவல் போனஸ். உங்களோட 3வது 100 ட்ரான் லெவல் போனஸ்க்கு அலர்ட் ஆயிருக்கு. இது வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன பாத்தீங்க 10x ப்ரோக்ராம், அது மிகப்பெரிய இன்கம் தான். 2வது இன்கம் பார்க்கும்போது அது சின்ன இன்கம் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு மேல பெரிய இன்கம், அது டைரக்ட் போனஸ் வந்து மிகப்பெரிய இன்கம். இப்போ 3வது லெவல் போனஸ் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுக்கு மேல பெரிய இன்கம். அது
ஒண்ணுக்குன்னா ஒண்ணு பெரிய இன்கம் இது நீங்க பாக்குறது. இப்ப பாருங்க இது என்ன நடக்கும்ன்றது. இது நீங்க எத்தனை பேரை நீங்க டைரக்டா அறிமுகப்படுத்துறீங்களோ அவங்க எல்லாம் யாருங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் லெவலுங்க. நீங்க டைரக்டா கொண்டு வந்தவங்க. நீங்க டைரக்டா கொண்டு வந்தவங்க உங்க முதல் ஃபர்ஸ்ட் லெவல் தானே. அது ஒருத்தர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். நான் இங்க ஒருத்தர் தான் காட்டிருக்கேன். மிஸ்டர் ஏ என்ற நண்பர் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் இருக்காங்க. ஏ என்ற நண்பர் என்ன பண்றாருன்னா அவரோட நண்பரை பி என்ற நண்பரை அவர் அறிமுகப்படுத்துறாரு, ஏ அறிமுகப்படுத்துறாரு, நீங்க அறிமுகப்படுத்தலாம். அப்ப பி என்ன ஆயிடுறாங்க? ஏக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆயிடுறாங்க, உங்களுக்கு 2வது லெவல் ஆயிடுறாங்க. பி என்ன பண்றாரு? சி அறிமுகப்படுத்துறாரு, சி வந்து பிக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆயிடுறாங்க, ஏக செகண்ட் லெவல் ஆயிடுறாங்க, உங்களுக்கு 3வது லெவல் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தரை பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி போயிடுச்சுன்னா நீங்க 12 லெவல்ல ஒருத்தர் தான் சிங்கிள் லைன்ல தான் போயிருக்கு. 12வது லெவல் வரைக்குமே போயிருக்கு. ஏன்னா 12 பேக்கேஜ் இருக்கிறதுனால 12 லெவல் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ நீங்க அறிமுகப்படுத்தின அந்த நபர் உங்க ஃபர்ஸ்ட் லெவல் இருக்காங்க. அவங்க எப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணும்போது மினிமம் 1 ஸ்டார்ல ஜாயின் பண்ணி தான் அவங்க யாரா இருந்தாலும் 1 ஸ்டார்ல ஜாயின் பண்ணணும். அப்போ உங்க ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அது ஒருத்தர் கிடையாது, 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் எப்போ 1 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்களோ அந்த 1 ஸ்டார்ல என்ன ஆயிடும்? 3 ஒரு பங்கு இந்த லெவல் போனஸுக்கு அலாட் ஆயிருக்கு. ஒருத்தர்ல இருந்து 100 லெவல் போனஸுக்கு வந்திருக்கு. அந்த முழுசா லெவல் போனஸ் வந்து உங்களுக்கு தாங்க கிடைக்கும். அப்போ 2வது லெவல் இருக்கிற பி என்ற நண்பர் ஏ அறிமுகப்படுத்தினாரு. அப்போ பி வந்து 1 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது யாருக்கு இங்க போவோம்? ஏக்கு தாங்க போவோம், உங்களுக்கு வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஏக்கு பி தான் இருக்காரு. அப்போ பியோட இன்கம் உங்களுக்கு என்ன வரும்னா 2வது லெவல் இருக்கிறவங்க வந்து எப்போ 2 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ, அப்கிரேட் பண்ணிக்கிறாங்களோ, அப்போ அந்த 2 ஸ்டாரோட இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஸ்டார் வந்து 600 ட்ரான்ல ஜாயின் பண்ணிருப்பாரு, 600ல 200 ட்ரான் வந்து லெவல் போனஸுக்கு வந்திருக்கும். அது முழுசா உங்களுக்கு தாங்க கிடைக்கும். ஏன்னா பியோட 1 ஸ்டார் வந்து ஏக்கு போயிடுச்சு, பியோட 2 ஸ்டார் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி சி இருக்காரு இல்லையா, சியோட 1 ஸ்டாரோட இன்கம் எவ்வளவு போகும்? யாருக்கு போவோம்? பிக்கு போவோம். 2 ஸ்டாரோட இன்கம் அவருக்கு யாருக்கு போவோம்? ஏக்கு போவோம். சியோட 3 ஸ்டார் இன்கம் தான் உங்களுக்கு வரும். 3வது லெவல் இருக்கவங்க வந்து 3வது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி. ஆனா இங்க இன்னொரு விஷயம் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க 1 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் மட்டும் தான் வரும். நீங்க 2 ஸ்டார் அப்கிரேட் பண்ணீங்கன்னா செகண்ட் லெவல்ல எத்தனை பேர் இருந்தாலும் அவரோட 2 ஸ்டார் அப்கிரேட் பண்ணும்போது அது மொத்தமா உங்களுக்கு வரும். நீங்க 3 ஸ்டாருக்கு அப்கிரேட் பண்ணீங்கன்னா 3rd லெவல் இருக்கிறது வரும். இதே மாதிரி நீங்க லெவல் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வருமானத்தை வந்து ப்ராஃபிட்ல நீங்க அப்கிரேட் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா வந்து இன்கம் வந்துட்டு இருக்கானா நம்ம ஏன் பண்ணக்கூடாது இல்லையா? பாக்கெட்ல இந்த போட்டு பண்ண சொல்லல, வந்த இவங்க எல்லாம் பண்ணும்போது எவ்வளவு இன்கம் வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்க 4 ஸ்டார் அப்கிரேட் பண்ணிருந்தீங்கன்னா 4th லெவல் இருக்கிறவங்க வந்து அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தர் தான் அறிமுகப்படுத்தி விட்டீங்க, உங்களோட கெப்பாசிட்டி ஒருத்தர் தான் அறிமுகப்படுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஏ என்றவர் வந்து 10 பேர் அறிமுகப்படுத்திருப்பாரு. அந்த 10 பேர் உங்க செகண்ட் லெவல்ல 10 பேர்ல இருந்து 200 ட்ரான் வரும். அந்த 10 பேர் 10 பேர் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க, இங்க 100 பேர் இருப்பாங்க, 100 பேர்ல இருந்து 500 ட்ரான் வரும். இந்த மாதிரி இங்க டூப்ளிகேஷன் எங்க எப்படி வேணா போகலாம். நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா உங்க கீழே எல்லாம் ஒருத்தர் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு நவரை ஒரு சிங்கிள் லைன் நீங்க அறிமுகப்படுத்தினாலே உங்களுக்கு பல கோடி இருக்குங்க, பல 100 கோடி, பல 1000 கோடி இருக்குங்க. ஓகே, இது பாருங்க. 4th லெவல்ல 4 ஸ்டார் அப்கிரேட் பண்றாங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். 5th லெவல்ல 5 ஸ்டார். இந்த மாதிரி எல்லாமே ஒருத்தர் பண்ணிட்டு போனாலே சிங்கிள் லைன்ல இப்படி வளர்ந்தாலே உங்களுக்கு ஒரு லைன்ல இப்படி போனா உங்களுக்கு 3,30,000 கேரண்டிங்க. யாருமே 2வது நவரை பண்ணவே இல்லை, எல்லாம் ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க. அந்த லெவல்ல அவங்க அந்த ஐடியா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்போ இதே நீங்க வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் 2 பேர் பண்ணா என்ன அவங்க ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள் பாருங்க. L1ன்றது லெவல் 1ங்க. நீங்க லெவல் 1ல 2 நண்பரை நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. 2 நபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 1 ஸ்டார் தானே. அந்த 1 ஸ்டார்ல 100 ட்ரான் உங்களுக்கு வந்துச்சு, 200 ட்ரான் உங்களுக்கு கிடைச்சதுங்க. 200 ட்ரான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த 2 நண்பர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களும் 2 பேர் தான் சேர்த்திருக்காங்க. 2வது லெவலில் உங்க கீழே 4 பேர் இருக்காங்க. 4 பேர் செகண்ட் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 600 ட்ரானோட பண்ணியிருக்காங்க. 600 ட்ரானோட 3 ஒரு பங்கு 200 ட்ரானுங்க. 200 × 4 எவ்வளோங்க? 800 ட்ரான் ஆயிடுச்சு. இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? 2 பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. 3வது லெவலில் உங்க கீழே 8 பேர் இருக்காங்க. 8 பேர் 3வது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1500 ட்ரான் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுல 500 ட்ரான் ஒருவத்துல இருந்து கிடைக்கும். 500 × 8 4000 ட்ரான். இந்த மாதிரி எல்லாருமே 2 பேர் பண்ணா என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்.
இப்படி நடந்துச்சுன்னா 12வது லெவல்ல உங்க கீழே 12வது லெவல்ல மட்டும் 4096 பேர் இருக்காங்க. இந்த 4096 பேரு இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவங்க வந்து அவங்களோட 12வது லெவல்ல பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரவுன் டைமண்ட் பேக்கேஜ் 4.5 லட்சம் ட்ரானுங்க. ஏங்க 4.5 லட்சம் ட்ரான் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்கங்க. ஏன் சொல்றீங்கன்னா ஏன் சொல்றேன்னா இந்த 12வது லெவல் வந்த லீடர் இவங்க எல்லாம் இந்த பேக்கேஜை தாண்டி தான் வந்திருக்காங்க. இந்த லீடர்ஸ் வந்து இந்த 11வது லெவல்ல மட்டும் அவங்க வந்து இதெல்லாம் இப்படி அவங்கவுங்க டீம்லயே ரெண்டு பேர் வந்திருந்தா 11வது லெவல்ல அவங்களோட மொத்த வருமானம் 19 கோடி 4,64,000 ட்ரானுங்க. மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 11வது லெவல்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 30 கோடி இருக்குங்க. 30 கோடி ட்ரான் 30 கோடி ட்ரான் சம்பாதிச்சவங்களுக்கு 45 லட்சம் வந்து பெரிய விஷயமா? அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி அவங்க இத்தனை லெவல் அவங்க வரும்போது அவங்க ஆல்ரெடி இந்த சிஸ்டம் புரிஞ்சு போயிடுச்சு. அவங்க கீழே ஒரு நவர் வரும்போது ஒரு அப்கிரேட் ஆகும்போது டானன்னு ஒரு பேமெண்ட் வந்திருக்கு. அப்போ அவருக்கு சிஸ்டம் மேல எந்த ஒரு இது கிடையாது, சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அகேன் இவ்வளவு இன்கம் வந்துட்டு இருக்கு. அப்போ 4.5 லட்சம் இல்ல, அது எவ்வளவு இருந்தாலும் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க 4,96 பேர் இந்த 12வது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட 12வது லெவல் இன்கம் மட்டும் பாத்தீங்கன்னா 61 கோடி 44 லட்சங்க. 61 crore 44 lakhs ட்ரான் வந்து ஓன்லி 12வது லெவல். நீங்க முழுசா பாத்தீங்கன்னா 12 லெவல்ல பாத்தீங்கன்னா 86 கோடி 90 லட்சத்தி 54,600 ட்ரான் நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 பேர் தான் நீங்க பண்ணிருக்கீங்க, அதுக்கு மேல நீங்க பண்ணலாம். ஆனா விஷயமே இல்லாத சப்ஜெக்ட்ல நாங்க எல்லாம் வந்து இதுவரைமே நாங்க ஒர்க் பண்ண சப்ஜெக்ட்டுங்க. அவ்வளோ டஃப்பான பிளானு. அதுலயே நாங்க ஒருத்தர் 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் அறிமுகப்படுத்தினவங்க நாங்க. இங்க இவ்வளவு வருமானம் இருக்கு, எதுவுமே செய்யலனால ஃபர்ஸ்ட் உங்க கையில வருமானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்றது போடுறது உங்க வேலைன்ற ஃபர்ஸ்ட் இன்கமே பேசிவ் இன்கம் தான். மத்ததுல இருந்து நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்க 400 இன்கம் கொடுக்குறேன்றான். நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்க எதுவுமே செய்யலாம், உங்க லாபம் வந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க, எல்லாரும் யாருக்கிட்ட பேசாதுங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இங்க 2 பேரா நீங்க 20 பேர்ல 200 பேர் கூட நீங்க கொண்டு வருவீங்க. அது இல்லாம 600 ரூபான்றது வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு நொந்து பாய் கிடக்குறாங்க. ஜாப் இல்ல, பிசினஸ் இல்ல, எதுவுமே இல்லாம வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் விஷயம் தெரியாம அந்த பழைய சிஸ்டம்க்கே போய் இது புது சிஸ்டம், இது வந்து ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி. இதுல வந்து வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க பழமொழி, யாருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியா நாளைக்கு வர வேண்டிய இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்து செய்யறோமோ நம்ம மிகப்பெரிய லெவலில் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதாங்க இது. இதே நாங்க 3 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? சும்மா வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். 2 பேரும் சொன்னாலும் நிறைய பேர் பைனரியா லெஃப்ட் ரைட் பண்ணுமான்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தர் காட்டேன், ஒருத்தர் பண்ண என்ன நடக்கும், 2 பேர் பண்ணாங்க என்ன நடக்கும், 3 பண்ற என்ன நடக்கும்னு காட்டுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த எல்லாருமே 3 பேர் இப்படி பண்ணிட்டாங்கன்னா 3 பேர் டூப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா உங்க 12வது லெவல்ல உங்க டோட்டல் டீம் சைடு வந்து 5,31,441 பேர் இருப்பாங்க. எல்லாருமே 3 பேர் ஆயிடுச்சுன்னா இப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, சும்மா எக்ஸாம்பிள். அப்படி நடந்துச்சுன்னா உங்களோட வருமானம் 12வது லெவல்ல மட்டும் 7,971 கோடி 61,50,000 ட்ரானுங்க. மொத்த வருமானம் உங்க டோட்டல் பாத்தீங்கன்னா 9,960 கோடிங்க. அந்த சில்லறை விட்டுடுங்க. இட் மீன்ஸ் இது கேட்கும்போது உங்களுக்கு வந்து சிரிப்பா வரலாம், இல்லை வந்து இது நடக்குமான்ற மாதிரி நடக்கலாம். ஆனா கண்டிப்பா இது நடந்துதான் ஆகணுங்க. ஏன் சொல்றேன்னா மேத்தமெட்டிக்ஸ் நெவர் கெட் ராங். நீங்க பேப்பர் பேனை வச்சு கால்குலேஷன் பண்ணாலும் அதே தான் வரும், கால்குலேட்டர்ல பண்ணாலும் அதே தான் வரும், கம்ப்யூட்டர்ல பண்ணாலும் அதே தான் வரும். உங்க கீழே 3 பேர் சேர்ந்து இருந்தா 3 பேர் 1 ஸ்டார்ல சேர்ந்தா 300 ட்ரான் கொடுத்தா அதுல 100 ட்ரான் உங்களுக்கு வந்து தானே ஆகணும். கண்டிப்பா வந்திருக்கும் 300 ட்ரான். அந்த 3 பேர் 3 சேர்த்தா 9 தானே ஆகும், 10 ஆகாது, 8 ஆகாது. 3க்கு 3 பேர் 3 போடுறது 9 தான். அது கால்குலேஷன் ராங் ஆகாது. அந்த 9 பேர் செகண்ட் 2 ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணா ஒருத்துல இருந்து 200 ட்ரான் வந்துதான் ஆகணும் சிஸ்டம் படி. அப்ப 1,800 ட்ரான் வந்ததா? அப்ப இது 2 நடந்தா 3வது தப்பாயிடுமா? கிடையாது, அதேதான். 4வது தப்பாயிடுமா? கிடையாது, அதுதான். இந்த மாதிரி ஒர்க் நடந்தா இது நடந்துதாங்க ஆகணும். ஏன்னா இதுல யாருமே நடுவில் நிறுத்தவும் முடியாது. உங்களுக்கு இவ்வளவு பேமெண்ட் போகுதான்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே ஆட்டோமேட்டட், எல்லாமே பிளாக் செயின். அந்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கணும், வேற வழியே இல்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா 9,960 கோடி என்றது நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இதுவரைமே அதை பார்த்தது கிடையாது, சம்பாதிச்சது கிடையாது. ஒரு மாதிரி ஏதா இருக்கு. என்ன நான் என்ன சொல்றேன்னா அதனால அவ்வளவு பாக்குறது வேணாம். நம்ம இதுல 10% எடுங்களேன், இப்படி ஆகுறது வேணாம். 5 லட்சம் மக்கள் எல்லாம் வேணாம். இருந்தாலும் 53,000 மக்கள் தான் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி டூப்ளிகேஷன் ஆகும்போது
உங்களுக்கு எவ்வளோங்க 996 crores. ஈவன் 1% நடக்கட்டுங்க, 5314 பேர் வந்தாலே போதும். 99 கோடிங்க. ட்ரான் நான் பேசிட்டு இருக்கிறது. இது நடக்காதா? விஷயமே இல்லாத இடத்துல நாங்க போய் எதை நான் சொன்னேன், காலைல இருந்து நைட் வரைமே எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ் சொல்லிட்டு மாச கணக்குல வேலை செஞ்சு அவன் திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு மாச கடைசியில் ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல நம்ம வந்து குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். விஷயமே இல்லாத இப்போ வந்து பிசினஸ் கடைக்கே யாரும் வரதில்ல, வெளியே யாரும் போறதில்ல. முன்ன மாதிரி அந்த தொட்டா பயம், இங்க தொட்டா பயம்னு சொல்லிட்டு அங்க வந்து கடை திறந்து காலைல இருந்து நைட் வரைமே உட்காந்துட்டு இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு உட்காந்துட்டு இருக்கோம். எதுவுமே நடக்கல. எல்லாமே ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே டெக்னாலஜி பேஸ் ஆகி போச்சுங்க. பிசிக்கல் பிசினஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அதோட இது முன்னே இருக்கிற ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்ல வரல. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போயிடுச்சு. அது இனிமேல் முன்னே இருந்த உலகம் வேற, பிஃபோர் கரோனா வேற, ஆஃப்டர் கரோனா வேற. பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் மாதிரி நம்ம மாறணும். நம்ம மாறலன்னா கண்டிப்பா பெரிய லெவலில் ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்க. 2 வேளை சாப்பாடு குறை இருக்காது. அது எப்படியோ கடவுளுக்கு நம்மளை படுத்த கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல 2 சாப்பாடு வச்சிருப்போம். எல்லாருமே சாப்பாடு வச்சிருக்கா, இல்லைன்னு சொல்லல. சாப்பாடு எப்படியோ ஆயிடும். ஆனா நம்ம லைஃப்ல ஏதாச்சும் பிறந்ததுக்கு அப்புறம் சோ டேட்ல பிறந்தோம், சோ டேட்ல போய் இறந்தோம் இல்லாம ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். உலகம் மாறும்போது நம்ம மாறணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ இவங்களோட ஐடிசி டோக்கன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இது உடனே நான் பேசுறது வந்து கிரௌட் ஃபண்டிங் பத்தி தான் பேசினேன். இப்போ இந்த பிளானுக்கு மற்ற மார்க்கெட்ல இருக்கிற பிளானுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது இல்லையா? அங்கே அது வேற சிஸ்டம். அதுல வந்து ஒரே சிஸ்டமா 10 பேர் இல்ல 50 பேர் 100 பேர் காப்பி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா இது யூனிக் சிஸ்டம்ங்க. இது வந்து யாரு காப்பி அடிக்க முடியாது. காப்பி அடிச்சாலும் வந்து அவங்களால டோக்கனு, அவங்களோட கிரிப்டோ கரன்சி கொண்டு வர முடியாது, அவங்களோட கேமிங் இண்டஸ்ட்ரி கொண்டு வரது மூணுமே கலந்து வர்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. ஓகே, 3 இதோட காம்பினேஷன் இது. ஓகே ஃபைன். இப்போ ட்ரான்ஜி கம்யூனிட்டி இவங்க வந்து ஐடிசி டோக்கன் இவங்களோட டோட்டல் சப்ளை வந்து இவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சி 360 மில்லியனுங்க. அதுல வந்து 20% வந்து இந்த ட்ரான்ஜி கம்யூனிட்டிக்காக ஒதுக்கிட்டாங்க. 72 மில்லியன். இது வந்து ட்ரான்ஜி கம்யூனிட்டினா நம்ம எல்லாருமே இந்த பிசினஸ்ல யாரெல்லாம் பண்றோமோ இவங்க நம்ம சேர்ந்த உடனே அந்த 1 ஸ்டாருக்கு 100 ட்ரான் கொடுப்பாங்க, 2 ஸ்டாருக்கு 200 ட்ரான் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்களே, அதுக்கு வந்து 1 சென்ட் ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட விலை இன்னைக்கு வாங்கி நீங்க நாளைக்கு இன்னைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வரும், இன்னைக்கு நீங்க அதை என்கேஷ் பண்ணிக்கலாம் நினைச்சீங்கன்னா. இல்ல ஃப்ரீயா தானே வந்தது, நாளை பொறுத்து என்ன அர்ஜென்ட்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு 15 நாள் 20 நாளுக்குள்ள அது ஃபேஸ் 2 போயிடும். ஃபேஸ் 2 போயிடுச்சுன்னா அது வந்து மூணு மடங்கு ஆயிடுங்க. 3 சென்ட்டுங்க அதோட விலை. 1 சென்ட் இருக்குது 3 சென்ட். அதே மாதிரி ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 போயிடுச்சுங்கன்னா அது 9 சென்ட். ஃபேஸ் 5 முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ காயின்ஸ் கிடையாது. அந்த 72 மில்லியன் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அதோட விலை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். அதோட விலை வந்து 10 சென்ட்டுங்க. நம்ம இது 1 சென்ட்ல நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்ச காயினை நம்ம இப்படி சேர்த்து வச்சிருந்தோம்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் போக போறாங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களோட ரோட் மேப் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இப்படிதான் இந்த டைம்ல இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி அதை முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணும்போது 1 சென்ட் வந்து 10 சென்டா இருக்குங்க. 10 மடங்கு. நீங்க எத்தனை லட்சம் காயின் எத்தனை 1000 காயின் வச்சிருப்பீங்களோ அது வேற தனியா வந்து இன்கம் வரப்போகுது. இது ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இது எந்த கம்பெனில நீங்க கேட்க முடியுமா? இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரோட் மேப் நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்க வெப்சைட்ல கூட இருக்கு. இதோட வெப்சைட்ஸ் உங்களுக்கு கூட நான் சொல்றேன். இது எப்படி இந்த டோக்கன்ஸ் சர்வே இது பண்றாங்கன்னா, அலாட் பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஃபேஸ் 1 ஓடிட்டு இருக்கு. ஃபேஸ் 1ல 1 ஸ்டார்ல சேர்றவங்க எல்லாம் 100 ட்ரான் கிடைக்கும், 100 ஐடிசி டோக்கன் கிடைக்குது. அதே இன்னொரு 15 நாள் 20 நாள் ஆச்சுன்னா ஃபேஸ் 2 போயிடும். அவங்க 100 ட்ரான் கிடைக்கும், 100 ஐடிசி டோக்கன் கிடைக்கிற இடத்துல 80 தான் கிடைக்கும். தேர்ட் ஃபேஸ்ல சேர்றவங்களுக்கு 60 கிடைக்கும். ஃபோர்த் ஃபேஸ்ல 30, ஃபிஃப்த் ஃபேஸ்ல 10, அதுக்கப்புறம் நோ ஃப்ரீ டோக்கன்ஸ். அது மாதிரி ஒரு பேக்கேஜுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அது வந்து ஒரு ஃபேஸ்ல குறைஞ்சிட்டே போகும். அப்போ ஆரம்பத்தில் சேர்றவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டுங்க. ஓகேங்களா? ஃபைன். இது வந்து உங்களோட வெப்சைட் எல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுல கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி எல்லாத்துலயும் இருக்கும். இந்த பிபிடி உங்களுக்கு உங்க சீனியர்ஸ் கொடுப்பாங்க. ஐடிசி டோக்கன் வெப்சைட் வந்து ஐடிசி நீங்க இந்த டோக்கன் பத்தி நீங்க இது ஸ்டடி பண்ணணும், இதை பத்தி நீங்க இது பண்ணணும்னா பையிங் அண்ட் செல்லிங் வாட் எவர்னா இந்த transyworld.com போயிடலாம். அதே மாதிரி இந்த கேமிங், உங்களோட கேமிங் இருக்கு இல்லையா, நம்ம டி ஆப்லேயே போயிட்டு நம்ம ட்ரஸ்ட் ட்ரான் வாலெட்லேயே போயிட்டு அந்த டி ஆப்ல போயிட்டீங்கன்னா www.winitc.com அடிச்சிங்கன்னா நீங்க கேம் ஆடலாம். இப்போவே நீங்க எல்லாமே கேம் அதுலயே இருக்கு. நீங்க கேம் ஆடலாம். நீங்க வந்து அந்த டோக்கன் ஃப்ரீ டோக்கன் வச்சு நீங்க கேம் ஆடி அந்த கேம்ல பல மடங்கு நீங்க சம்பாதிச்சுக்கலாம், வின் ஆயிடலாம். இல்லைன்னா அந்த கேம்ல நீங்க என்ஜாய் பண்ணலாம், என்டர்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அதே மாதிரி
இந்த கம்யூனிட்டி, இந்த ட்ரான்ஸியோட கம்யூனிட்டி வெப்சைட் வந்து www.transi.world. இந்த 3 வெப்சைட்டை நீங்கள் இது பண்ணாலே உங்களுக்கு எல்லா முழு விவரம் கிடைக்கும். அண்ட் அகைன் நீங்கள் லீடர்ஷிப் சப்போர்ட், லீடர் போர்டுன்னு இருக்கு. இது வந்து எல்லாம் வந்து டைமண்ட் கிளப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதில் ஸ்பெஷலாக வந்து கிரவுண்ட் டைமண்ட்ஸுங்க வந்து அவங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபவுண்டர் மெம்பர்ஸ் மாதிரி அது அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அகெயின் நிறைய தனியாக பெனிஃபிட் இருக்கும். இதுக்கு அவங்களுக்கு அவங்க தனியாக வந்து டிஃப்ரெண்ட் இன்கம் சோர்ஸ் வச்சிருக்காங்க. அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க கொஞ்ச நாள். அண்ட் லர்னிங் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸி அகாடமின்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸி அகாடமின்னு இருக்கு, இதோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான வீடியோஸ், இந்த பிஸ்னஸ் பிளான் ஆகட்டும், இந்த ஹவு டு ஜாயின், இது எப்படி கேமிங் விளையாடணும், எல்லாமே அதில் எஜுகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. வீடியோஸ் எல்லாம் அனிமேஷன்லேயும் வரும். ப்ளஸ் வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கு. நீங்க எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், உங்களோட கேள்வி என்ன, உங்க கொஸ்டின் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு அது தனி செஷன் வச்சு அதுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அது வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கம்பெனி ஸ்டார்ட் ஆக 2 நாள் கூட ஆகல. மண்டேக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபுல் பேஜா நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்து ட்ரான்ஸி அஃபிஷியல்னு வந்து இவங்க வந்து டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க. இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா வந்து அந்த அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க என்ன கேள்வி வேணும் அது கேட்கலாம், அதுல பதில் கிடைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இது எந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் நீங்க இவ்வளவு சிஸ்டமேட்டிக், இவ்வளவு ப்ரொஃபஷனலிசம் பார்க்கவே முடியாதுங்க. ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன்.